இன்னைக்கு நாங்கள் வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு தான். ஃபார்ம் சொல்கிறத விட இது ஒரு காடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இல்லாத மரங்களே கிடையாது. இதில் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மை வச்சுருக்குது அங்கே இருக்க லோக்கல் மக்களோ இல்லை தமிழ்நாட்டுக்காரங்களோ இல்லை, நம்ம பஞ்சாப் சகோதரர்கள் தான் இந்த ஃபார்மை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமாக. கிட்டத்தட்ட ஒரு 160 ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மு அவங்க ஒரு குரூப்பாக வந்து இங்கே நடத்தி ராமநாதபுரத்தை ஒரு காடு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பங்கு கண்டிப்பாக அவங்களையே சேரும். இல்லாத மரங்களே இல்லை. நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இருக்குது, அப்புறம் வந்து கொய்யாப்பழ மரங்கள் நிறைய இருக்குது, அப்புறம் நவாப்பழ மரம் இருந்துச்சு, ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட. இது நவாப்பழ மரம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு. அது அப்படியே ஏகப்பட்ட பழங்கள் கீழே அப்படியே விழுந்து கிடந்துச்சு. அதை எடுத்து சாப்பிடவே முடியல, அந்த அளவுக்கு பழங்கள் நிறைய இருந்துச்சு. முடிஞ்ச அளவு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அவங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனுமதி இல்லாமல் யாரும் வர முடியாது. நாங்கள் வந்து ஒரு அனுமதி வாங்கி தான் வந்தோம், அதனால தான் உள்ளே விட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கிணறு இருக்குது. அந்த கிணறுல பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா செழிப்பாக இருந்துச்சு. குளிக்கலாம்னு ஆசைப்பட்டோம், ஆனால் டைம் ஆயிடுச்சு, அதனால் கிளம்பி வந்துட்டோம். இதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொய்யாப்பழம் மரம், அது அந்த தோப்பு தான். அந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்துச்சு. நேரடியாக போய் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். மொத்தமாகவும் ஆர்டர் வேணும் அப்படின்னா அவங்க இது பண்ணுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கமுதின்ற ஏரியாவில் தான் இருக்குது. நல்ல அருமையான ஒரு இடம், ரொம்ப அழகாக மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம ராமநாதபுரம் மாவட்டமாக இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. விவசாயத்துக்கு கவர்மெண்ட் நிறைய நலத்திட்டங்கள், நிறைய உதவிலாம் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக எடுத்து பயன்பட்டீங்கன்னா நல்லது.